இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? பட்டர் மசாலா பாஸ்தா. நம்ம பாஸ்தா செய்யலாம்னு செஞ்சு அது நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்கு. பட் அக்கா இன்னைக்கு வந்து அதை வித்தியாசமான முறையில தராங்க அப்படின்னும் போது பார்க்கலாம். நம்ம இதை அரைச்சு வச்சத ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த எண்ணெய் சைடுல அப்படியே பிரிஞ்சு வரும். நம்ம அப்புறம் இந்த பாஸ்தாவை அதுல போட்டு சமையல் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்க? பேசாதீங்க ப்ரோ, நீங்க எடுத்து பாஸ்தா போடுங்க ப்ரோ. எப்படி கிலோ விடாம இருக்கு பாக்கலாம். நீங்க போடுங்க, நான் கிண்டிட்டு. என்னங்க கவுண்டர் கொடுத்தா கையில கரண்டியே கொடுத்துட்டாங்க. போடுங்க ப்ரோ, இன்னைக்கு ஒரு நாளா சமைச்சு பாருங்க ப்ரோ. நீங்க சாப்பிட்டு பாருங்க. பட்டர் வாசம் அடிச்சா பட்டர் மசாலா பாஸ்தா. பிரியாணி பிளேவர்ல இருந்தா அது பிரியாணி பாஸ்தா பிரியாணி. அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 3ல இருக்கோ. இன்னைக்கு எக்ஸோ கிச்சன் பிளேஸ்ல உண்மையிலேயே ஒரு செஃப் மாதிரியே இருக்காங்க. அக்கா நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் அஞ்சலி பரமசிவன். நான் ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி மாவட்டம் இருந்து இங்க சமைக்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? பட்டர் மசாலா பாஸ்தா. பட்டர் மசாலா பாஸ்தா சாப்பிட்டுதான் பாருங்களேன் எப்படி பண்ணுங்க. வாங்க பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு. இவ்வளவு பாஸ்தா இருக்கீங்களே, பாஸ்தா செய்றீங்கன்னு சரி. பாஸ்தானா பாஸ்தா தானே இருக்கணும் ப்ரோ. பாஸ்தா அவங்க ஒரு ஃபார்முலா இருக்காங்கன்னு தெரியும். இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே அது மசாலா ஒரு ஃபிளேவர் தெரியுது. இந்த டிஷ் நீங்க யாருக்கா செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? என் கணவருக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் நல்லா சாப்பிடுவாரு. அவர் எது பண்ணாலும் சாப்பிடுவாரு. அதுதான் சொல்ல வந்து, அதாவது ஒரு மனிதர், வீட்டில் இருக்கும் ஒரு மனிதர் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? கரெக்ட் தான். சரி, ஓகே, இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, நீங்களே சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம்ட்டு. ஆரம்பிக்கலாமா? ஓகே, சோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்றேன். என்னப்பா சமைக்க வந்திருக்கோம், அடுப்பு பத்திக்க தெரியாமப்பா சமைக்க வந்திருக்கோம். அடுப்பு பண்ணிருக்கேனே. அதெல்லாம் தண்ணி ஊத்திக்கலாம். எவ்வளவு வேணா ஊத்தலாமா இல்ல இவ்வளவுதான் ஊத்தணும்னு இருக்கா? பாஸ்தா கொலையாம இருக்கிற வரைக்கும் ஊத்தலாம். அதாவது நம்ம பாஸ்தா செய்யலாம்னு செஞ்சு அது நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்கு. பட் அக்கா இன்னைக்கு வந்து அதை வித்தியாசமான முறையில தராங்க அப்படின்னும் போது பார்க்கலாம். உப்பு போட்டுக்கலாம். டைரக்டா உப்பா? தண்ணியில உப்பு கரையாண்டாமா ப்ரோ. அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம் பாஸ்தா கொலையாம இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சைட்ல பேன் அடுப்பா ஆன் பண்ணிக்கிட்டு பட்டர் போட்டுக்கலாம். ஓகே, சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இப்படியே விட்டீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து ஒரு மாதிரி ஸ்டெயின் ஆயிடும், ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஆயிரும்ல. அதுக்குதான் இருக்கல ப்ரோ எக்ஸோ. நல்லா நல்லா தேய்ச்சிட்டா போச்சு, அழகா அடுத்து போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு, சிம்பிள். ஆனா என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும் ப்ரோ. கஷ்டப்படாலும் போயிடும் ப்ரோ அதுக்கு. ஓ, அப்படி வரீங்க நீங்க. பட் இருந்தாலும் நீங்க எக்ஸோல நீங்க வந்து கிளீன் பண்ணும்போது ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் அழியுது தெரியுமா? ஆமா ப்ரோ, அதனாலதான் ப்ரோ நான் அதே வாங்குவேன். ஏன்னா என் வீட்டுல குழந்தை இருக்கு, நல்லா கொஞ்சம் சேவ் பண்ணி அதை வாங்குவேன் ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர். அப்ப நீங்க எந்த எக்ஸோ ஃபேமிலி, ஹெல்தி ஃபேமிலி? ஹெல்தி ஃபேமிலி தான். ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே, சரி, இப்போ இது நீங்க செக் பண்ண வேணாமா? இது பாயில் அது பாயில் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. அது வந்து ஒரு மாதிரி உப்பி வரும். ஆமா, அதனால அது மூடில வைக்க வேண்டாமா? மூடில வைக்க வேண்டாம். இப்ப ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இதுலயே உப்பு உப்பு அதிகமா ஏறாது இல்ல? அதுக்குதான் நீங்க இருக்கீங்களா ப்ரோ டேஸ்ட் பண்ணதுக்கு. எப்பனாலும் சாப்பிடுவீங்க தானே? சாப்பிடு சாப்பிட்டுதானே ஆகணும். சரி, இது நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ பார்த்த மாதிரியே இருக்கேன். அப்படியே ப்ரோ. அப்ப நீங்க யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பாத்துக்குவீங்களா ப்ரோ? நிறைய பல டிஷ்ஷஸ்க்கு இதே மாதிரி ப்ராசஸ் தானோ? ஆமா ப்ரோ. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு பிரியாணி கூட இப்படிதான் பண்ணுவாங்க ப்ரோ. சரி, இப்போ இதெல்லாமே இவ்வளவு ஃப்ளேம் தான் இருக்கணுமா இல்ல அதுக்கு ஏதாவது இருக்கா? மிட், ஹை, லோ அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல ப்ரோ, நம்ம இஷ்டப்படிதான். பண்ண டைம்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், அதிகமா கூட வச்சுக்கலாம். ஆனா அடி பிடிக்காம பாத்துக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சா நம்ம தான் எக்ஸோ இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் ப்ரோ. பின்றீங்களே. தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, வதக்குன்னு வதக்கிடணும். இங்க இவங்க என்னாச்சு, ரெடி ஆயிட்டாங்களா இவங்க? இல்ல ப்ரோ, அது குக் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு சில குக் ஆயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள இந்த பாஸ்தா இது ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணி நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். ஓகே, இது வேகலாம், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது அடி பிடிக்கும், ஒட்டிக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஒட்டினா எக்ஸோ இருக்கலாம் ப்ரோ. நம்ம நல்லா தேய்ச்சது கழுவி கிண்டறது. நான் கிண்டிட்டு இருக்கா? சரி ப்ரோ, கிண்டாவா செய்யுங்க ப்ரோ. ஆனா அடி பிடிக்க கூடாது. அடி பிடிச்சா நம்ம எக்ஸோ இருக்கு, அதனால பயப்படாண்டா. அடி பிடிக்காம இவங்க என்ன பண்ணுன்றாங்களா இல்ல பண்ணாதன்றாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ தெரியுது, நான் பாஸ்தா பண்ணும் போதெல்லாம் அது ஏன் பாஸ்தா மாதிரி வரல அப்படின்னு.
ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆயில்ல தண்ணியில ஆயில் ஊத்தியாச்சு, ஓகேவா? பாஸ்தா போட்டுக்கோங்களா ப்ரோ? இருக்க வர. அதுக்கப்புறம் பாஸ்தாவும் போட்டாச்சு. இப்போ இதுல உப்பும் ஆட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இதுலயே டைரக்டா போட்டுறலாம் அப்படின்னா போட்டா நல்லா அது இருக்குமா? போட்டா நம்ம சாப்பிடும் போது அது வந்து ஒட்டிக்கிடும். அது நல்லா வடிகாம இருக்கிறதுக்கு தான் ஆயில் ஊத்திருக்கு. இல்ல ப்ரோ, வடிகட்டிக்கிட்டு இல்லைன்னா குழஞ்சிரும், ஒரு கஞ்சி மாதிரி ஆயிரும். அதனால வடிகட்டிக்கிட்டு அது இன்னொரு நல்ல தண்ணியில விட்டு கழுவி அதுல போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வதங்கிட்டு நினைக்கிறேன். யாருமே கிட்ட சொல்லவே இல்லைங்க. நான்லாம் வந்து டைரக்டா குக் பண்ணி சாப்பிட்டது. ஐயோ, இது வதங்கிட்டு நினைக்கிறேன். நம்ம ஆற வச்சு அப்படியே அரைச்சிக்கலாம். நல்ல வேலை நான் சாப்பிட்டது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப இது வீட்ல நீங்க அடிக்கடி பண்ணுவீங்க? பண்ணுவோம் ப்ரோ. சரி, ஓகே. இப்ப பாஸ்தா ரெடி, இது ரெடி. இப்ப அடிச்சு அரைச்சு அடுத்த ப்ராசஸ். அடிக்கலாம் ப்ரோ, அடிக்க கூடாது ப்ரோ. அரைச்சி கலக்கி ஊத்தி நம்ம பாஸ்தாவா பண்ணிடலாம். ஒரு மனுஷனுக்கு லைட்டா தடுமாற கூடாது. பட்டர் மசாலா பாஸ்தா நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே, அதே பண்ணுங்க. இப்போ அடுத்து இதை என்ன பண்ணணும்? பாஸ்தா வெந்துட்டு ப்ரோ, அப்புறம் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஆற வச்சிருந்தாலும் அதை அரைச்சாச்சு, அதையும் சேர்த்து பாஸ்தாவும் அடிச்சு கலக்கி அடிச்சு கலக்கணுமா இப்போ? ஓகே, இப்போ என்ன பண்ணு இதுல? பட்டர் போட்டுக்கலாம். பட்டர், ஓகே. பட்டர் மசாலா பாஸ்தாக்கு பட்டர்ல என்ன எப்படி? அப்புறம் மிளகாத்தூள், மசாலா பொடி, ஓகே, தனியா பொடி, ஓகே. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை அரைச்சு வச்சத ஊத்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த எண்ணெய் சைடுல அப்படியே பிரிஞ்சு வரும். நம்ம அப்புறம் இந்த பாஸ்தாவை அதுல போட்டு சமையல் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்க? கிண்டுன்னு கிண்டி நம்ம மசாலா பட்டர் பாஸ்தா சாப்பிடுவோம். பாஸ்தா போட்டுக்கலாம். ஐயோ, பாஸ்தா போடும் போது நீங்க ஃபாஸ்டா போடுறீங்க. அதுல தவிர பேசாதீங்க ப்ரோ. நீங்க இந்த பாஸ்தா போடுங்க ப்ரோ. எப்படி கிலோ மாதிரி இருக்கு பார்க்கலாம். நீங்க போடுங்க, நான் கிண்டிட்டு. என்னங்க கவுண்டர் கொடுத்தா கையில கரண்டியே கொடுத்துட்டாங்க. போடுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாளா சமைச்சு பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ சமைக்கவே தெரியாதுன்னு சொல்லுவீங்க, அழகா போடுவீங்க. இதுல இருந்து தெரியுது வீட்டுல நல்லா சமைப்பீங்கல்ல. இல்ல, சாப்பிடுவீங்க. ஃபியூச்சருக்காக இது. ஓ, உங்க வைஃபுக்காண்டி? ஆமா, அந்த ஃபியூச்சர் எப்ப வருதுன்னு தெரியாது, பட் இருந்தாலும் சொல்லி வைப்போம். எனக்கு ஒரு அடிமை சிக்கின மாதிரி உங்களுக்கு ஒரு அடிமை சிக்குவாங்க. நான் சொன்னேன்ல அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு அடிமையா. சமையலுக்கு அடிமை ப்ரோ. இந்த கன்சிஸ்டன்சி பாக்கும்போது எனக்கு வந்து பிரியாணியாவும் தோணுது, பன்னீர் பட்டர் மசாலாவும் தோணுது. சாப்பிட்டு பாருங்க ப்ரோ, பார்த்தா எப்படி இருக்கும். நம்ம டிஷ் நேம் சேஞ்ச் பண்ணி பாப்போம். அப்படியா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. பட்டர் வாசம் அடிச்சா பட்டர் மசாலா பாஸ்தா, பிரியாணி பிளேவர்ல இருந்தா அது பிரியாணி. இப்படி எல்லாம் நேமிங்ல நான் என் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேரு வச்சுக்கலாங்கிறாங்க. சரி, இப்போ இந்த டிஷ் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து விரும்பி கேட்டு வாங்குவாங்களா? சாப்பிடுவாங்க ப்ரோ. இது குக் ஆயிட்டு நம்ம சிம்ல வச்சுக்கிட்டு, இப்போ இதுல சிக்கன் வேணும்னா சிக்கன் போட்டுக்கலாம், முட்டை வேணும்னா முட்டை போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இது மல்லிக்கீரை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃபிளேவர் காண்டி. நிறைய வேணா நிறைய. அப்புறம் ஃபைனலா புதினா கொஞ்சம். சரி, எனக்கு ஒரு டவுட், காலங்காலமா ஒரு டவுட். கொத்தமல்லி போட்டா ஏன் கூடவே புதினா போடுறீங்க? ஏன் அவங்க என்ன 2 பேர் பிரதர் சிஸ்டர்ஸா? ஏன் அப்படி? அக்கா தங்கச்சி ப்ரோ. அக்கா, நான் எதுவும் கேட்கலங்க. விடுங்க, நீங்க கொத்தமல்லி போடுங்க, புதினா போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க, போங்க. சரி ப்ரோ, சாப்பிட்டு பாருங்க உப்பு எப்படி இருக்கு. அடுப்பே ஆஃப் பண்ணாம சாப்பிட்டு பாருங்கங்கறாங்க. இல்ல ப்ரோ, உப்பு இல்லனா உப்பு போட்டுக்கலாம் ப்ரோ, அதனாலதான். டேஸ்டுக்கு 1 கொடுப்பாங்க. சூடா இருக்கு ப்ரோ. ப்ரோ பாத்து ப்ரோ. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? ஆக்சுவலா நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் சாப்பிட்டதுல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தான் சொல்லணும். நானும் உங்களை நீங்க குக்கிங் ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு, பட் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க இந்த டிஷ்ஷும் சரி, அதாவது இந்த பாத்திரத்துல இருந்த ஸ்டெயின்ஸும் சரி, இதுவும் சரி, இதெல்லாம் ஈஸியா எக்ஸோ யூஸ் பண்ணியே நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். சோ பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த விடாப்பிடி, இந்த பிசுக்கு, அந்த கரை, ஆயில் ஸ்டெயின், இந்த மாதிரி மசாலாவோட ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா எக்ஸோ யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணலாம். அண்ட் டெஃபினட்டா நான் அந்த ரிசல்ட் எனக்கு கண்ணால பாத்திருக்கேன். எக்ஸோ ஏன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, அதுல ஏகப்பட்ட ஜெர்ம்ஸ் எல்லாத்தையுமே அந்த எக்ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது முதல் வாஷ்லயே வந்து கிளியர் பண்ணிடும். அடுத்தடுத்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய யூட்டென்சில்ஸ் வந்து நல்லா பளபளக்கவும் செய்யும், அதே மாதிரி ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாவும் இருக்கும். சோ நீங்க டெஃபினட்டா எக்ஸோ யூஸ் பண்ணுங்க. அக்கா எனக்கு தெரிஞ்சு இது முடிச்சுட்டு எக்ஸோ தான் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். கரெக்ட்டா? வீட்ல நான் எக்ஸோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
சூப்பர். இப்போ இந்த டிஷ் வந்து நீங்க உங்க ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான டிஷ்னு சொன்னீங்க. இப்போ நாங்களும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாக்குறோம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ஒண்ணு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு bro. என் கண்ணே நம்ப முடியல என்னால. உங்க கண்ணே நம்ப முடியலையா? ஏங்க உண்மையிலே அவங்க கொரோனா பேட்ச்ல தான் குக்கிங்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நல்லா வந்துருச்சு. என் கண்ணே என்னால நம்ப முடியலன்னா நல்லா சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து டேஸ்டிங் போயிடலாம். எனக்கும் அப்படியே ஒண்ணு தாங்க. இந்த bro கோயில் பிரசாதம் மாதிரி பவ்யமா வாங்குவீங்க. போடுங்க. சூடா இருக்கு. அதாவது அவங்க டேஸ்ட் பண்ணும்போது ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. என் கையில கொடுக்கும்போது மட்டும் 4-5 மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒண்ணு தனியா சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. மொத்தமா ஒரு 4 சாப்பிடும் போது அது இன்னும் நல்லா இருக்கு. அந்த மசாலோட பிளேவர்லாம் நல்லா இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. என்னையும் நம்பி என் பாஸ்தாவே டேஸ்ட் பண்ணீங்களா? தேங்க்ஸ். கையில பாஸ்தாவா இருக்கு. பாசமாட்ட ஒரு பாசமான ஒரு பாஸ்தா அக்கா கொடுத்ததுக்கு நன்றிகள். அதாவது இந்த குக்கிங் பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பாஸ்தா டிஷ் பட்டர் மசாலா பாஸ்தா நல்லா இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்டா இருந்தது. பாஸ்தாவை டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல சாப்பிட்டுருக்கேன். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதே மாதிரி எக்ஸோ டிஷ்ஷை அண்ட் இதே மாதிரி கண்டிப்பா உங்களுடைய குக்கிங் பிளேஸ்ல நிறைய கரைகள் நிறைய எண்ணெய் பிசுக்குகள் வரும். அதை எக்ஸோ மூலமா கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த எக்ஸோ குக்கிங் பிளேஸ்ல இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. சைனிங் ஆஃப். ஐ அம் யோர்ஸ் RJJ.